18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நானு உனக்கு ஒரு சந்தோஷ செய்தியை தான் கொண்டு வந்திருக்கேன். அது தெரியாம ஏன் கண்டதையும் யோசிச்சு கவலைப்பட்டு குழப்பத்தோட இப்போது இருக்கிற? ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நல்ல நாளா இருக்கும், இன்னைக்கு நல்ல நாளா இருக்கும் நீ எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஏமாற்றத்தையே தருகிறதா? எதுவுமே சரியா நடக்கல, எல்லாமே தடங்களா இருக்கு, நினைச்சதுக்கு மாறா இருக்குன்னு நீ சந்தேகப்பட்டதும் சஞ்சலப்பட்டதும் சலனப்பட்டதும் எல்லாமே போதும். இப்போது உன் வாழ்க்கையில நான் உயர்வை கொடுக்க போறேன். உனக்கு நீ யாருமே இல்லைன்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். உனக்குள்ள நானும் எனக்குள்ள நீயும் இருக்கும்போது நிச்சயமாக நான் உன்னை காப்பாத்த தான் போறேன். எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு தைரியமாய் சொல்லக்கூடிய ஆளாக இரு. உன் பயமெல்லாம் போய் உனக்கு தைரியம் கிடைக்கும். நானே உனக்கு நிரந்தர பாதுகாவலனாக இருந்து உன்னை காப்பாத்துவேன்றதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நிச்சயமா உன் வாழ்வில் நீ உச்சத்தை தொடப்போகிறாய் என் தங்கமே. நீ ஆசை ஆசையா ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்தியே, அந்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான், அது நல்லபடியா நடக்க போகுதுன்ற சுப செய்தியை சொல்வதற்காக தான் இப்போது நான் உன் வீடு தேடி உன்னை நோக்கி வந்துட்டேன். இனிமேலும் நடந்ததையும் முடிஞ்சதையும் நினைச்சு நீ வருத்தப்படாதே. நடந்து முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி என்ன வருமோ அதை நினைச்சு தயாராகு. என்ன வருமோ ஏது வருமோ நினைச்சு அதுக்கும் நீ கவலைப்படாத. நடக்க போறது எல்லாமே உனக்கான நல்லதாக இருக்கும். அது உன்னை பலப்படுத்தி தைரியப்படுத்தி சந்தோஷங்களையும் உனக்கு வாரி வழங்கத்தான் வருகிறது என் தங்கமே. இத்தனை நாளா நீ அனுபவிச்ச சோதனைகள் எல்லாத்தையுமே உனக்கு துணையா வச்சுக்கிட்டு இப்போது சாதிக்க தயாராகு. சோதனைகளை நினைச்சு சோர்ந்து போகாமல் மன வலிமையோடு எல்லாத்தையும் எதிர்கொண்டாயே ஆனால் உனக்கு நிழலாக நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் கேட்ட நானு இப்போது உனக்கான காலத்தையும் உருவாக்கி விட்டேன் என் தங்கமே. இனி எல்லா சோதனைகளிலிருந்தும் நீ மீண்டு வரப்போற. உன் மன வலிமையை சோதித்து உனக்கான சந்தோஷத்தை நான் தந்து உன் வாழ்க்கையில் நிரந்தர நிம்மதியையும் தரப்போறேன். மிகப்பெரிய மங்களகரமான நல்ல செய்தியோட தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் என் மனசுக்கு பிடிக்காத விஷயமே நடக்குது, எனக்கு பிடிக்காததே கிடைக்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாய்தானே. இதோ இப்போது எல்லாத்தையுமே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக நான் மாத்தி தந்து உனக்கான நல்லதையும் நடத்தி தருவதற்காக உன்னை நோக்கி வந்துட்டேன். குறைகளை ஏற்று மன நிறைவோடு வாழ்வதுதானே வாழ்க்கை. எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா நிறைகளை காண முடியாது. உன் வாழ்க்கையில குறைகளும் இருக்கு, நிறைகளும் இருக்கு. குறைகளை களைந்து நிறைகளை நினைச்சு நிம்மதியோடு வாழக்கூடிய ஆளாக இரு. உன்னை நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்திய நபரை நினைத்து உன் மன நிம்மதியை இழக்காதே. அவங்க செஞ்ச தவறுக்கு உன்னான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பாங்க. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் தானே. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறத விட மற்றவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீன்னா அது உனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியை தரும். நீயே கூட இதுக்கு முன்னால எத்தனையோ முறை ஒரு சிலருக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு மன சந்தோஷத்தோடு இருந்திருக்கிறாய். பலமுறை அடுத்தவர்களுக்கு நல்லது செய்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனே. இந்த முறையும் அப்படிப்பட்ட மாபெரும் மகிழ்ச்சியைத்தான் பெற போற. என்னதான் உன் மனசுல சொல்ல முடியாத சோகம் இருந்தாலும் அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம நீ தவிச்சாலும் எப்போதும் எல்லா விஷயம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன உனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கா? உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு காகிதத்தில் எழுதி இது நல்லபடியா சரியாகணும் கருப்பசாமி, நீதான் இதை சரி செய்யணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதை தீயில போட்டு எரிச்சிடு. அது எப்படி தீயில் எரிந்து போய் கருகி போய் சாம்பல் சாம்பலா மாறி போகுதோ அப்படியே உன்னுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் நான் சாம்பலாக கரைத்து காற்றோடு காற்றாய் கரைத்து விடுவேன் என் தங்கமே. உன் மன பாரமெல்லாம் நிச்சயமாக குறைந்து போகும். இனிமே உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் உனக்கான புது யோசனைகளையும் நான் தர்றேன். உன்னை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சு பத்திரமாக நான் பாதுகாக்கிறேன். சில நல்ல மாற்றங்கள் இனி உன் வாழ்க்கையில வரும். உன் மனசளவுல நீ தைரியமா இருந்தீனா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே சமாளிச்சு நீ எதிர்பார்த்த சுப செய்திகளும் உன்னை நோக்கி வந்து சேரும்படி நான் செய்வேன். உன்னை சுற்றி இருக்க எல்லார் மனசையும் மகிழ்வோடு வைத்துக் கொள்வதற்கான வழிகளை பாரு. அதுக்கு முதல்ல நீயும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. புது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டு கனவை நனவாக்கி தருவேன். நல்லபடியா கல்யாணம் ஆகணும், நல்லபடியா வரன் அமையணும்னு நினைச்சவங்களுக்கும் சந்தோஷமான ஆதர்ச தம்பதிகளாக மாறும் அளவிற்கு அழகான வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுப்பேன். குழந்தை பலன் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கனே நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை நான் கொடுக்குறேன். நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதல் முட்டைய என்னுடைய ஆலயத்திற்கு வந்து போடுவீர்களா?
இனி வரும் காலத்தில் எல்லா சுப செய்திகளும் என்னுடைய எல்லா பிள்ளைகளை நோக்கியும் வந்து சேரும். நீங்க என் மேல வச்சிருக்க பக்திக்கான பலன்கள் இப்போது உங்களை தேடி வரப்போகுது. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம மகிழ்ச்சியாக இருங்க. வேலையில நல்ல சம்பளமும் வாழ்க்கையில நல்ல உயர்வும் பதவி பிதரும் கேட்டவங்களுக்கு எல்லாவற்றையும் நான் அமைச்சு தரதான் போறேன். இனிமே உன் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் உருவாகுவதை நீ பார்க்க போற. உன் மனசளவில் நீ தைரியமாறு. உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன். மாடியில இருந்து ஒரு சாதாரண குப்பை காகிதத்தை மேலிருந்து தூக்கி போட்டினா அது நேரா உடனே போய் கீழே விழுந்துராது. கொஞ்சமாவது மேலே எழும்பி பறப்பதற்கு அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து முயற்சி செய்யும். ஒரு சாதாரண குப்பையான காகிதமே மேலே எழுந்து நிற்க முயற்சி செய்யும் போது என் அன்பு பிள்ளையான மனித பிறவியான நீ ஏன் முயற்சி செய்யக்கூடாது? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு மேலே எதிர்த்து நின்று மேலே உயர்ந்து நின்று வாழ்க்கையை உயர்வாக வாழ்வதற்கு உன்னால முடிஞ்ச வேலைகளை செய். நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உனக்குள்ள இருக்கும்போது நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அது நிச்சயமாக உனக்கான வெற்றியை தரும். நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்கிட்ட வந்து கையேந்தி கை கட்டி நின்று யாசகம் கேட்கும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் என் தங்கமே. அப்போ உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண் முன்பாக நீ உயர்ந்து மலை போல நிக்க போற. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்தி காட்டதான் போறேன். எல்லா விஷயங்களுமே நீ நல்லதாக நடக்கதான் போகுது. நீ எதற்குமே கலங்காமல் தைரியமாக இரு. உனக்கு நடக்க வேண்டிய விஷயம் என்ன, நீ ஆசைப்படுறது என்னன்னு எல்லாத்தையும் அறிந்த நான் அதை அப்படியே உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன். உன் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக உன்னை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. மனிதர்களிடமிருந்து விமர்சனமும் குறையும் எதிர்மறையான வார்த்தைகளும் உன்னை நோக்கி வந்தாலும் நீ எதற்கும் கலங்காதே. யார்கிட்டையும் போய் நீ யாருன்னு நிரூபிக்க முயற்சி செய்யாதே. ஏன்னா நீ எடுத்து சொல்றதை காட்டிலும் அவர்கள் தானாகவே பார்த்து உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். அது வரைக்கும் எல்லாத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு பொறுமையாக இரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதை மறக்க வேண்டாம் என் தங்கமே. தினம் காலையில விடியும் போது உன் மனசுல கவலைகளும் சேர்ந்தே உதயமாகிடுதுன்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இன்னைக்கு நாள் நல்ல நாளா இருக்கணுமே, நான் நினைச்சது நடக்கணுமேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலையோட விறக்கிறனே, கவலையோட எழுந்து நிக்கிறனே. இனிமேலாவது நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தோட கண் விழிக்க பழகு. நாளை முதல் நீ காலையில கண் விழிக்கும் போதே அப்பா கருப்பசாமி துணை, இன்னைக்கு எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கணுன்ற நம்பிக்கையோட எழுந்து நில். உன் மனசு எதையெல்லாம் நினைச்சு புலம்புதோ, எதுக்கெல்லாம் கவலைப்படுதோ அதை அத்தனையும் சரி செஞ்சு உன்னுடைய வாழ்க்கை இன்பமானதாக நான் அமைச்சு தர்றேன். ஏதோ சில சில துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்துருச்சுன்றதுக்காக அதையே நினைச்சு கவலையில் உழன்று கொண்டே இருக்காதே. அதை பத்தி யோசிச்சு மனசு குழப்பிக்கிட்டே இருக்க உன் பழக்கத்தை மாத்திக்கோ. ஒளியை எதிர்கொண்டு சூரியன் வந்தவுடனே மலரும் மலர்களைப் போல நீ என்னை பார்த்தவுடனே எனக்குள் நம்பிக்கையை வச்சுட்டு உனக்குள் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக்கிக்கோ. உன் வாழ்க்கை பாதை முழுவதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உனக்கு உறுதுணையாக நானே இருப்பேன்னு சொன்ன பிறகு இனிமேல் நீ கலங்க கூடாது தானே. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை அளவில்லாமல் அள்ளித்தர நான் வந்துவிட்டேன். இனி எப்போதும் எதற்காகவும் யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கே, எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் இருக்கேன்னு புலம்பாத. உனக்காக நான் இருக்கேன். இனி உன்னுடைய ஏக்கங்களை போக்கி உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை உண்டாக்கி நிச்சயமாக உன்னை உயர்வோடு வெற்றியோடு சந்தோஷமாய் மனமகிழ்வோடு வாழ வைப்பேன்.